ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன்தான் அதை உணர்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை அண்டிக் கொண்டு, முக்கியமாக அப்பா நீர்தான் என் கதி என்று அவரை அடைக்கலம் அவரிடத்தில் சேர்ந்து கொண்டு இவ்வுலகத்தின் காரியங்களில் எல்லாவற்றையும் வெற்றி பெற்றுக் கொண்டு போய்விடலாம். நமக்கென்று திறமையோ ஞானமோ மிகப்பெரிய காரியங்களோ இருக்க வேண்டும் என்று இல்லை. கர்த்தரிடத்தில் விசுவாசித்தால் போதும். இந்த சிலந்தி பூச்சி அரண்மனைக்குள் நுழைவது போல கர்த்தரிடத்தில் விசுவாசம் என்னும் ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நாம் அப்பாவிடம் நெருங்கி கர்த்தரை விசுவாசித்து அவரை நம்பி அவர் அடைக்கலம் புகுந்து கொண்டால் இவ்வுலகத்தில் எது நடந்தாலும் நடக்கட்டும். உபத்திரவ காலம் வரட்டும், மகா உபத்திரவ காலம் வரட்டும், எது வந்தாலும் வந்துவிட்டு போகட்டும். நம் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரம் வந்தாலும் வரட்டும், வியாதியா எது வந்தாலும் வரட்டும், எது வந்தாலும் நாம் காப்பாற்றப்படும். ஏனென்றால் சிலந்தி பூச்சியை போல நம் வீட்டை நாம் அரண்மனையில் கட்டிவிட வேண்டும். கர்த்தரில் சேர்ந்து விட வேண்டும். அவரோடு ஐக்கியமாய் விட வேண்டும். அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் நாம் வந்து விட்டால் நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சிலந்தி பூச்சியின் ஞானத்தையும் நாம் கற்றுக்கொண்டு நம் ராஜாதி ராஜாவின் அரண்மனையில் அவருடைய இருதயத்தில் நாம் பிரவேசித்து விட வேண்டும். அவரிடத்தில் அன்பாயிருந்து கீழ்ப்படிய வேண்டும். அவ்வளவுதான். மிக சிறிய காரியம், மிக சுலபமாக செய்யலாம். ஏனென்றால் அன்பு கூறுவதுதானே. நாம் கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சிறு பிள்ளை போல் நம் மனம் இருந்தால் போதும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. வாழ்க்கையின் ரகசியங்கள், வாழ்வில் இருக்கிற அதிசயங்கள், அற்புதமான காரியங்கள், ஞானமான வாக்கியங்கள், இவைகளெல்லாம் நீதிமொழிகளின் பொக்கிஷமாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை நாமும் படித்து கற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் ஆகூர் என்னும் தேவ மனிதன் மூலமாக இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது 3 காரியங்கள் உண்டு. இந்த 3 காரியங்களால் 3 விதமான விஷயங்கள் இந்த பூமியில் நடப்பதினால் பூமி சஞ்சலப்படுகிறது, பூமியே வேதனைப்படுகிறதாம். அப்படிப்பட்ட பூமியை வேதனைப்படுத்தும் 3 காரியங்கள் இருக்கிறது. இன்னொரு 4 காரியங்கள் இருக்கிறது. அவை இந்த பூமி தாங்க முடியவில்லை. பூமியால் தாங்க முடியாத 4 காரியங்களும் இருக்கிறது. இந்த 4 காரியங்களும் பூமியை பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தம். ஒரு ராஜா இருக்கிறான், அவன் அடிமையா இருக்கிறான் என்றால் அரசாளுகிற அடிமை, இது சற்று வித்தியாசமான வார்த்தையா இருக்கிறது. ஒரு அடிமை ஒரு தேசத்தை அரசாண்டால் என்று சொன்னால் சற்று புரியாது. ஒரு ராஜா அடிமையாய் இருந்தால், ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவான ஒரு மனிதன் ராஜாவாய் அரசாள வேண்டும். அதை விட்டு அவன் அடிமையாய் இருந்தால், பாவத்துக்கு அடிமையாய் இருப்பது, பிற மனிதர்களுக்கு அடிமையாய் இருப்பது, வேறு சில காரியங்களுக்கு அடிமையாய் இருப்பது, இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு ராஜா இருக்கிறான் என்றால் அவன் நிமித்தம் இந்த பூமி சஞ்சலப்படுகிறது, மிகவும் துன்பப்படுகிறது. பூமியே துன்பப்படுமா இப்படிப்பட்ட ராஜாவினால்? அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற ராஜா, அதாவது தீய பழக்க வழக்கங்கள், போதைக்கு அடிமையா இருக்கிற ராஜா, எப்பொழுதும் குடித்து கொண்டே இருப்பவன், அல்லது போஜன பிரியனா இருப்பவன், அல்லது தூங்கிக் கொண்டே இருப்பவன், இப்படிப்பட்ட ராஜா இருந்தால் அந்த பூமியே வேதனைப்படுமாம். அது மட்டுமல்ல, யாராவது ஒரு மனிதனுக்கு அடிமையா இருப்பது, எனக்கு இந்த மனிதன் சொன்னா நான் எதையும் செய்வேன் என்று சொல்லுகிற ராஜா இருக்கக்கூடாது. இவன் முடிவெடுக்கிறவனா இருக்க வேண்டும். பிறர் முடிவெடுக்க அதை கேட்டு செயல்படுகிறவனா இருக்கக்கூடாது. மற்றபடி எந்த இச்சையோ எந்த அதிகாரத்திற்கோ கட்டுப்பட்டவனாய் ஒரு ராஜா இருக்கக்கூடாது. ராஜா என்பவன் தானாய் முடிவெடுக்க கூடியவனாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமான நீதியான காரியங்களை செயல்படுத்த தானே தைரியமாய் முடிவெடுக்கும் திறனுடையவனாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பிறருக்கோ அல்லது பலவித காரியங்களுக்கோ அடிமையா இருப்பவன் அதன் பூமிக்கே கேடு, பூமியே வேதனைப்படுமாம். அப்படிப்பட்ட ராஜா மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவான் என்று பொருள். இதனால் பூமி, அப்படிப்பட்ட ராஜாவினால் பூமி வேதனைப்படுமாம். அது மட்டுமல்ல, திருப்தியாய் சாப்பிட்ட மூடனின் நிமித்தமும் பூமி வேதனைப்படுமாம். ஒரு மூடன் இருக்கிறான் என்றால்
அவன் முழுமையாக திருப்தியாக சாப்பிட்டு விட்டான் என்றால் அவன் படுத்தும் பாடுகள் பெரிதாயிருக்கும். திருப்தியாய் புசிப்பது என்பது பரிசுத்தவான்களுக்கே தகும். மூடன் திருப்தியாய் புசித்தால் அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் பண்ணும் தீமைகள் அக்கிரமங்கள் பெரிதாயிருக்கும். அது நிமித்தம் பூமியே வேதனைப்படுமா? அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மூன்றாவது காரியம் ஒன்று இருக்கிறது. பூமியை வேதனைப்படுத்தும் காரியம். அதாவது பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் மனைவியாக திருமணம் செய்து கொண்டு வருகிறவள், அதாவது ஒரு எதிரியின் வீட்டுக்கு, இவள் எதிரியா இருக்கிறாள் ஒரு பெண், அவள் எதிரியின் வீட்டிற்கு திருமணமாகி செல்கிறாள் என்றால் அவள் நிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? மகா கொடுமையா இருக்கும். இது நிமித்தம் பூமியே வேதனைப்படும். அந்த வீட்டில் அவளால் வாழ முடியாது. எதிரியின் வீட்டிற்கு அவள் சென்றால், அதாவது எதிரியின் வீட்டில் போய் வாழ வேண்டும் என்றால் அது எவ்வளவு மிகுந்த துன்பத்தை கொடுக்கும், எவ்வளவு பாட அனுபவிக்க வேண்டியிருக்கும். பழைய பகையை எல்லாம் அவர்கள் தீர்க்க மாட்டார்களா? அவர்கள் பகைக்கும் பொழுது இவளால் எப்படி தாங்க முடியும்? இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலை ஏற்படும். பூமியே இந்த வேதனையை தாங்காதான். அதற்கு அடுத்தது தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாலாகும் அடிமை. ஒரு கணவன் மனைவி, திருமணமான கணவன் மனைவி இருக்கிறார்கள். அந்த மனைவிக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாள். அந்த அடிமை பெண் அந்த கணவருக்கு மனைவி ஆனால், அதாவது ஆபிரகாம் ஐயா சாராளம்மா இருந்தார்கள். சாராளம்மாவின் அடிமை பெண்ணாக ஆகார் இருந்தார். ஆகாரை ஆபிரகாமுக்கு சாராளம்மா கொடுத்தார்கள். இந்த நிலைதான் அந்த நிலை வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையையும் பூமி தாங்காது. சாராளம்மா செய்த தவறு அது. இப்படி செய்திருக்க கூடாது. அப்படி செய்ததினால் ஆகாரும் மிகவும் வேதனைப்பட்டார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள். சாராளம்மா, ஆபிரகாம் ஐயா எல்லோருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தப்பட்டது. சாராளம்மா செய்த மிகப்பெரிய தவறு அது. இந்த 4 காரியங்களும் பூமியே வேதனைப்படக்கூடிய காரியமாம். அவ்வளவு கொடுமையான காரியங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் பூமியில் நடைபெறக்கூடாது என்று பொருள். இந்த பூமியில் வாழும் உயிரினங்களில் மிகவும் சிறிய உயிரினங்களாய் இருக்கக்கூடிய 4 காரியங்கள் உண்டு. அந்த 4 உயிர்களும் மிகவும் ஞானமாய் செயல்படும். ஞானமாய் செயல்படுகிற 4 உயிரினங்கள். மிகவும் அற்பமாய் மனிதர்கள் எண்ணுகிற எறும்பு. இந்த எறும்பானது மிகவும் சிறியது, அற்பமாய் எண்ணக்கூடியது. நாம் யாரும் அதற்கு அதை பெரிய மரியாதை கொடுப்பதில்லை, அதை கண்டு பயப்படுவதில்லை. அப்படி அற்பமாய் எண்ணப்படுகிற அந்த எறும்பு மிகவும் ஞானம் உள்ளதாம். வேதம் சொல்லுகிறது, எறும்பிடம் போய் பாடத்தை கற்றுக்கொள் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அது என்ன அப்படிப்பட்ட ஞானம்? கோடை காலத்தில் தன் மழை காலத்திற்காக அது ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறது. இந்த குணம் எறும்பினிடத்தில் உண்டு. இதில் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், மழை பிரதேசங்களில் சில இடங்களில் பார்க்கும்போது மழை காலங்களில் எறும்பு புற்றுகள் இருக்கும். அதை சுற்றிலும் உடைக்கப்பட்ட தானியங்கள் காய வைக்கப்பட்டிருக்கும். அதாவது வெயில் காலங்களில் தானியங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த புற்றுக்குள் எறும்புகள் உடைத்து வைக்கின்றன. முழு தானியங்களை அது புற்றுக்குள் வைப்பதில்லை. இது கண்ணால் கண்ட உண்மை. அவைகள் முழு தானியங்கள், ஒரு ராகியோ அல்லது கோதுமையோ எந்த தானியமாயிருந்தாலும் முழுமையாய் கொண்டு போய் அது வைத்தால் மழை ஈரம் படும் பொழுது அந்த விதைகளாய் இருப்பதினால் அவைகள் முளைத்து விடும். இதை அறிந்து வைத்திருக்கிறது எறும்பு. அது மழை காலங்களில் என்ன செய்கிறது? கோடை காலத்தில் சேர்த்த தானியங்களை உடைத்து 2 உடைத்து வைத்து விடுகிறது. அதனால் அது முளைப்பதில்லை. மழை காலத்தில் அந்த உடைத்த தானியங்களை சற்று வெயில் வரும் பொழுது மேலே கொண்டு வந்து காய வைக்கிறது. அது ஈரப்பதம் ஊறி போயிருப்பதினால் அது கெட்டு போகாதபடிக்கு எறும்புகள் தங்கள் புற்றுகளை சுற்றிலும் தானியங்களை உலர்த்தி வைத்திருப்பதை பார்க்கலாம். மழைக்காலங்களில் இப்படி இருக்கும். சற்று கவனித்து பார்த்தால் தெரியும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. அப்படி என்றால் விதை முளைக்கும் என்பதும், அதற்கு ஈரப்பதம் இருந்தால் முளைத்துவிடும், காலமானால் முளைத்துவிடும், அதை பத்திரப்படுத்த வேண்டும் என்கிற குணம் எல்லாம் இந்த சிறிய எறும்புக்கு தெரிந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியம்! எறும்பிடம் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மகா ஞானமுள்ளவை என்று எறும்பை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே போல தங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கோடை காலத்திலேயே சேமித்து வைத்து விடுகிறது. மழை காலத்தில் பசியோடு, ஏனென்றால் வெளியில் சென்று மழை ஈரத்தில் அதால் ஆகாரம் சேகரிக்க முடியாது. கோடை காலத்திலேயே சேர்த்து வைத்துக் கொண்டு புற்றுக்குள் அடியில் போய் இருந்து கொண்டு மழை நீரில் நினையாமல் தங்களை காத்து கொண்டு மழை காலத்தில் அதை சாப்பிட்டுக் கொள்கிறது. எவ்வளவு அற்புதமான சேமிக்கும் பழக்கம் உடைய எறும்பாய் இருக்கிறது. இரண்டாவது, சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் பலனற்ற மிக சிறிய எளிமையான ஜந்துவாய் இருக்கிறது குழி முசல்கள். சிறிய கொஞ்ச பலமுள்ள குழி முசல்களாய் இருக்கிறது. அதற்கு அதிக பலன் கிடையாது என்றாலும் அது தன் வீட்டை கண்மலையில் கட்டுகிறது. மலை இடுக்குகளில் அது வாழ்கிறது. மலை இருக்கும் இடங்களில் அது தன் வீட்டை கட்டுகிறது. அது மகா ஞானம் உள்ளது. குழி முசல்கள் மலைகளில், பாறைகளில் அது தன் வீட்டை கட்டுகிறது. எவ்வளவு ஞானம் உள்ளது! அதாவது மண்ணில் குழி தோண்டி இருந்தால் அது பாதிப்பு ஏற்படும், மழை காற்று எல்லாவற்றிலும். அதனால் மலைகளில் கற்பாறைகளின் இடுக்குகளில் வீடுகளை ஏற்படுத்தி அங்கு போய் குடியிருக்கிறது, தங்குகிறது. அப்படிப்பட்ட மகா ஞானமுள்ள ஜந்துவாய் குழி முசல்கள் இருக்கிறது. அதற்கு அது தெரிந்திருக்கிறது எவ்வளவு பாதுகாப்பானது, மலைகள் பாறைகள் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்று. அவ்வளவு ஞானம் உள்ளது குழி முசல்கள். அதே போல ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் பறந்து போகிற வெட்டுக்கிளிகளும், வெட்டுக்கிளிகளுக்கு தலைமைத்துவம் உள்ள எந்த ஒரு வெட்டுக்கிளியும் இருக்காது. கூட்டம் கூட்டமாக அது போகும், ஒரே சீராக போகும். அது பவுஞ்சு பவுஞ்சாய் என்றால் மொத்தமாக கூட்டம் கூட்டமாக அப்படியே செல்லும். அதற்கு தலைவன் என்றோ ஒரு வழி நடத்தக்கூடிய ஆட்கள் என்றோ ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அது கூட்டம் கூட்டமாய் ஒழுங்காக கிரமமாக அது அப்படியே செல்லும். அப்படிப்பட்ட தலைவன் இல்லாதிருந்தும் ஒழுங்காய் நடக்கிற வெட்டுக்கிளிகள், அதனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தலைவனே இல்லை என்றாலும் ஒவ்வொரு மனிதனும் என்னை பார்க்க ஆள் இல்லை என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையிலேயும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று ஒழுக்கமாய் செய்யக்கூடிய மனிதர்களாய் பலர் ஒரு அலுவலகத்தில் இருந்தால் அவை எல்லாம் சரியாக இருக்கும். அவர்களை வழிநடத்த ஆள் தேவையில்லை. இப்படி ஒவ்வொரு மனிதனும் அந்த குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியாக செய்வேன், நான் எங்கு போக வேண்டும் எங்கு வர வேண்டுமோ அதை சரியாக செய்வேன் என்று அந்த வெட்டுக்கிளிகளிடம் பாடத்தை கற்றுக்கொண்டு நாம் ஒழுங்காய் இருக்க வேண்டும். அதாவது எறும்பிடம் சேமிக்கும் பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தன் காலத்திற்கு தேவையானதை சேமித்து வைக்கும் பழக்கம். குழி மூசல்களிடத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? கண்மலையில் முயல்கள் இருக்கும் பொழுது அது பாதுகாப்பாய் இருக்கும், இயற்கை காரணிகளுக்கும் மிருகங்களுக்கும் பாதுகாத்து கொள்ள. அதே போல நாமும் நம்முடைய கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுக்குள், அவருக்குள் நாம் ஒன்றாக அவருக்குள் அடங்கி அவரிடத்தில் ஜெபித்து வேதம் வாசித்து அவருக்குள் கீழ்ப்படிந்து அவருக்குள் அடங்கி நாம் அவரால் பாதுகாக்கப்பட்டவர்களாக எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது நம் வாழ்க்கையில் நமக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். இப்படி குழி முசல்களிடத்தில் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக வெட்டுக்கிளிகள் தலைவன் இல்லாவிட்டாலும் தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக ஒழுங்காக செய்வது போல, நம்மை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்று தவறாக பாவம் செய்யக்கூடாது. எப்பொழுதும் பரலோகத்திலிருந்து நாம் கவனிக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு தலைவர் இல்லை, நம்மை கேட்க ஆள் இல்லை என்று நினைத்து கொண்டு நாம தவறான காரியங்களில் பாவ செயல்களை செய்யக்கூடாது. எந்தவித குற்றம் செய்யக்கூடாது. வாயின் வார்த்தைகளில் நம்மை யாரும் கவனிக்கவில்லை, நாம் எதை வேண்டுமென்றாலும் சொல்லலாம் என்று சொல்லிக் கொண்டு போகக்கூடாது. எங்கு வேண்டுமானாலும் போகலாம், நம்மை பார்க்க ஆளில்லை என்று நினைத்து கொண்டு பாவம் செய்யவே கூடாது. வெட்டுக்கிளிகளிடம் ஒழுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்யாமல் நம்மை வழிநடத்த எப்பொழுதும் ஒரு ஆள் வேண்டும் என்ற நிலை இல்லாமல் நாமாக நீதியாக நியாயமாக ஒழுக்கமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்மை யார் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும், நம்மை வழி நடத்தினாலும் வழி நடத்தாவிட்டாலும் நாம் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். தனித்திருந்தும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும்.
வழி நடத்துவார் இல்லாவிட்டாலும். அதுதான் முக்கியம். இந்த பண்பை வெட்டுக்கிளிகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, ஞானமான ஜந்துக்கள் 4, அவைகளில் 3ஐ பார்த்து விட்டோம். 4வது ஒரு ஜந்து உண்டு. அது சிலந்தி பூச்சி. இந்த உயிரினமானது தங்கள் கால்களால் வலையை பின்னுகிறது. அது ராஜ அரண்மனைகளில் இருக்கிறது. அது மிக சிறியது, சின்ன பூச்சி. அது தன் கால்களால் வலையை பின்னிக்கொண்டு ராஜ அரண்மனையிலேயே குடியிருக்குமா. அரண்மனைக்குள் உள்ளே நுழைய ஒரு மனிதனால் முடியாது. ஆனால் இந்த சின்ன சிலந்தி பூச்சி நுழைந்து வீடு கட்டி குடியே இருக்கும். அது எவ்வளவு திறமை வாய்ந்ததா இருக்கிறது. அதன் குணம், அதனுடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இதே போலதான் நம்முடைய ராஜாதி ராஜாவின் அரண்மனையில் அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை அண்டிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சிறியவர்கள் தான், நாம் ஒன்றுமில்லாதவர்கள் தான், சாதாரண மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன் தான். அதை உணர்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை அண்டிக் கொண்டு, முக்கியமாக அப்பா நீர்தான் என் கதி என்று அவரை அடைக்கலம் அவரிடத்தில் சேர்ந்து கொண்டு இவ்வுலகத்தின் காரியங்களில் எல்லாவற்றையும் வெற்றி பெற்றுக் கொண்டு போய்விடலாம். நமக்கென்று திறமையோ ஞானமோ மிகப்பெரிய காரியங்களோ இருக்க வேண்டும் என்று இல்லை. கர்த்தரிடத்தில் விசுவாசித்தால் போதும். இந்த சிலந்தி பூச்சி அரண்மனைக்குள் நுழைவது போல கர்த்தரிடத்தில் விசுவாசம் என்னும் ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நாம அப்பாவிடம் நெருங்கி கர்த்தரை விசுவாசித்து அவரை நம்பி அவர் அடைக்கலம் புகுந்து கொண்டால் இவ்வுலகத்தில் எது நடந்தாலும் நடக்கட்டும். உபத்திரவ காலம் வரட்டும், மகா உபத்திரவ காலம் வரட்டும், எது வந்தாலும் வந்துவிட்டு போகட்டும். நம் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரம் வந்தாலும் வரட்டும், வியாதியா எது வந்தாலும் வரட்டும், எது வந்தாலும் நாம் காப்பாற்றப்படும். ஏனென்றால் சிலந்தி பூச்சியை போல நம் வீட்டை நாம் அரண்மனையில் கட்டிவிட வேண்டும். கர்த்தரில் சேர்ந்து விட வேண்டும். அவரோடு ஐக்கியமாய் விட வேண்டும். அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் நாம் வந்து விட்டால் நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சிலந்தி பூச்சியின் ஞானத்தையும் நாம் கற்றுக்கொண்டு நம் ராஜாதி ராஜாவின் அரண்மனையில் அவருடைய இருதயத்தில் நாம் பிரவேசித்து விட வேண்டும். அவரிடத்தில் அன்பாயிருந்து கீழ்ப்படிய வேண்டும். அவ்வளவுதான். மிக சிறிய காரியம், மிக சுலபமாக செய்யலாம். ஏனென்றால் அன்பு கூறுவது தானே. நாம் கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சிறு பிள்ளை போல் நம் மனம் இருந்தால் போதும். வினோதமாய் அடி வைத்து நடக்கிற 3 உண்டு. தன் கால் நடைகளில் வினோதமாய் வித்தியாசமாய் அடி வைத்து நடக்குமா. அப்படிப்பட்ட உயிரினங்கள் 3 இருக்கிறதா. அதே போல 4 இருக்கிறதா. வினோதமாய் நடக்கிறவைகள், வித்தியாசமான நடைகளுள்ள 4 காரியங்கள் இருக்கிறது. அவை என்ன? மிருகங்களில் சௌரியமானதும் மிகவும் வசதியான மிருகம், அதாவது நடப்பதற்கு ஓடுவதற்கு அதனுடைய உடல் அமைப்பு மிகவும் வசதியா இருப்பது சிங்கத்திற்காம். சிங்கம் மிகவும் பலம் வாய்ந்தது. அதற்கு முன்பாக எந்த மிருகமும் நிற்க முடியாது. எல்லா மிருகங்களையும் வெல்லக்கூடிய தன்மை சிங்கத்திற்கு உண்டு. அந்த சிங்கமானது எதற்கும் பயப்படாது, பின்னடையாது. அதாவது பயந்து பின்வாங்காது. எல்லாவற்றிற்கும் முன்பே தைரியமாய் போகும். பயப்படவே பயப்படாது, பின்வாங்காது. அப்படிப்பட்ட மிருகம்தான் ஒன்று. அதாவது வினோதமான நடைகள் உள்ளவை. அவை வினோதமாய் நடக்கும், மெதுவாய் நடக்கும், ஆனால் பயந்தல்ல, மகா தைரியமாய் இருக்கும். அதுதான் வினோதமான நடை. போர் குதிரை. போர் குதிரை துணிந்து போகும், பயங்கர வேகமாக நடக்கும், ஓடும். அது நடக்காது, ஓடும் என்று சொல்லலாம். அதன் கால்கள் பயங்கர வேகமாய் ஓடும். அதற்கு பயம் என்பதே கிடையாது. சிங்கத்திற்கும் பயம் கிடையாது, போர் குதிரைக்கும் பயம் கிடையாது. வினோதமாய் ஓடும். அதே போல வெள்ளாட்டு கடா. வெள்ளாட்டு கடாவும் அதே போல தைரியமா இருக்கும். எதை கண்டும் அஞ்சாது, யாரை கண்டும் பயப்படாது. அப்படி பாய்ந்து செல்லும் சிங்கம் போல. அந்த குணம் வெள்ளாட்டு கடாவுக்கும் உண்டு. பயங்கரமான முரட்டாட்டம் உடையதா இருக்கும். முரட்டுத்தனமாய் போகும். பயம் என்பதே துளியும் கிடையாது. ஒருவராலும் எதிர்க்க முடியாத ராஜா. ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற நிலையில் இருந்தால் அந்த ராஜாவும் அப்படிதான். அதாவது பயம் இல்லாத காரியங்கள் இந்த 4. சிங்கம் பயம் அறியாது, எதை கண்டும் அஞ்சாது. போர் குதிரை அதுவும் எதை கண்டும் அஞ்சாது, நேராக போகும், பயங்கரமாக வேகமாக போகும். சண்டை, எத்தனை சண்டைகள் நடந்தாலும் இது நிமிர்ந்து நிற்கும், பயப்படவே பயப்படாது போர் குதிரை. அதே போல வெள்ளாட்டு கடா அதுவும் அப்படிதான்.
கொஞ்சம் கூட பயம் இருக்காது. யாரை கண்டாலும் முட்ட வரும். எதிர்க்கும், பயங்கரமா இருக்கும் வெள்ளாட்டுக்கடா. அதே போல ராஜா, யாராலும் எதிர்க்க முடியாத ராஜாவும் இந்த 4 காரியங்களும் பயம் அறியாது. எல்லாம் பயங்கர தைரியமா இருக்கும். சரி, இந்த குணங்களை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? பயம் என்பது பாவம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டுமே பரிசுத்தமானது. உலகத்தில் வேறு எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. பயத்தின் ஆவி என்ற ஒரு ஆவி உண்டு. அதாவது பொல்லாத ஆவியின் குணம் பயம். பயந்து ஒரு மனிதன் பயப்படுகிறவனாய் இருந்தால் பயத்தின் ஆவி அவனுக்குள் நுழைந்து அவனை நோயாளி ஆக்கி அவனை கொன்று போடும். கடைசியில் எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நேரத்திலும் பயப்படக்கூடாது. மனிதனுக்கு பயப்படுகிற பயம், அதாவது இதை போபியா என்று மருத்துவ உலகத்தில் சொல்வார்கள். பயம் என்றால் போபியா என்று. இது 150 விதமான பயங்கள் இருக்கிறதாம். 150 விதமான காரியங்களுக்கு மனிதர்கள் பயப்படுகிறார்களாம். அதாவது வியாதியை கண்டு பயம், பண பற்றாக்குறை வந்து விடுமோ என்று பயம், எதிர்காலத்தை பற்றின பயம், மனிதர்களை பற்றின பயம், அதே போல நிறங்களை கண்டால் பயம். இப்படி பலவிதமான பயங்கள் இருக்கிறது. தண்ணீரை கண்டால் பயம். இது எல்லாமே பொல்லாத ஆவியின் செயல்பாடு. பயம் என்பது ஒரு நோய் கிடையாது. அது ஒருவித பொல்லாத ஆவியின் ஆளுகை. ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள், பயத்தின் ஆவி ஒருவனுக்குள் நுழைந்தால் இப்படியெல்லாம் பாடுபடுத்தும். ஜெபித்தால் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து சமாதானமாய் வாழலாம். கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவால் பயன்படுத்தப்பட போகிற ஒரு குணம் பயம். அவன் எல்லோரையும் மிரட்டி பயமுறுத்தி தன் வலையில் விழ வைக்க பார்ப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுதே பயத்தை விட்டு விலக வேண்டும். எந்தவித பயத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. தூக்கி எறிய வேண்டும். தைரியமா இருக்க வேண்டும். இந்த வேதத்தில் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது போல சிங்கத்தை போல தைரியமா இருக்க வேண்டும். போர் குதிரையை போல, வெள்ளாட்டு கடாவை போல, ஒருவரையும் எதிர்க்க முடியாத ஒரு ராஜாவை போல தைரியசாலியா இருக்க வேண்டும். எதற்கும் பயப்படக்கூடாது. துணிச்சலாய் நிற்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எது வந்தாலும் வரட்டும், வாழ்வோ சாவோ ஆனதை பார்க்கலாம் என்று தைரியமா இருந்தால் மட்டுமே அந்தி கிறிஸ்துவிடம் போராடி நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர முடியும். இல்லாவிட்டால் அக்னி கடலில் தான் போய் சேர வேண்டும். வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் அக்னி கடலில் பிரவேசிப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. முதல் தகுதி, பரலோகத்திற்கு போக முடியாத முதல் தகுதியின்மை எது என்றால் பயம்தான். பயப்படுகிறவன் போகவே முடியாது. முதல் தகுதியாக கத்தை மேற்கொள்ள வேண்டும். தைரியசாலிகளாய் இருந்தால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். பயந்தாங்கொழிகளுக்கு அங்கு வேலை இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஒருவருக்கே பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் பயந்தால் அவர்கள்தான் நம்மை ஆளுவார்கள். மற்ற காரியங்கள் தான் நம்மை ஆளுகை செய்யும். நமக்கு ராஜா கர்த்தர் ஒருவரே. அவருக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். நாம் யாருக்கு பயப்படுகிறோமோ அவர்தான் நமக்கு ராஜா. நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவர்த்தரையே நம் ராஜாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அவர் ஒருவருக்கே பயந்து ஆராதனை செய்ய வேண்டும். அதை புரிந்து கொள்வோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நன்கு கற்றுக்கொள்வோம். பயம் கூடவே கூடாது. எந்த காரியத்திலும், எந்த விஷயத்திலும், எது நடந்தாலும் பயப்படக்கூடாது. கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒரு மனிதன் மேட்டிமையானவனாய் இருந்து பெருமை பிடித்தவனாய் மிகவும் பெருமையாய் இருக்கிறான். ஏதோ ஒரு உயர்ந்த நிலை இருக்கிறது என்பதற்காக தன்னைத்தான் பெருமையாய் நினைத்து கொண்டு பெருமையாய் வாழ்கிறான் என்றால், பைத்தியக்காரனை போல நடந்து கொண்டு துர்ச்சிந்தனை உள்ளவனாய் இருந்தால், கெட்ட சிந்தனை உள்ளவனாய் இருந்தால் உன் கையினால் உன் வாயை மூடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமை, கெட்ட சிந்தனை, பைத்தியக்காரத்தனமான பேச்சுகள் இப்படிப்பட்டவை இருந்தால் உன் கையால் வாயை மூடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேசாதே. மேன்மை பாராட்டல் கூடவே கூடாது என்பதை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. பெருமை என்ற குணம் நமக்கு இருக்கக்கூடாது. பெருமை வேண்டவே வேண்டாம். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும். பாலை நன்கு கடைந்தால் அதிலிருந்து வெண்ணெய் கிடைக்கும். அப்படி எடுக்கப்பட்ட வெண்ணெய், அதாவது பாலிலிருந்து வெண்ணெய் எடுக்கலாம். பாலை தயிராக்கி அதன் பின்பு வெண்ணெய் எடுக்கலாம். எப்படியோ கடைந்தால் வெண்ணெய் கிடைக்கும். பாலை கடையும் போது அதிலிருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கிறது. வெண்ணெய் எடுக்கலாம். அதே போல மூக்கை பிசைதல் ரத்தத்தை உண்டு பண்ணும். மூக்கை கசக்கினால் பிசைந்தால் ரத்தம் வந்துவிடும். அதிகமாய் நாம் நசுக்க கூடாது. அப்படி செய்தால் மூக்கின் முதல் முன்பகுதியில் இருக்கிற இடம் உடைந்து ரத்தம் வந்துவிடும். அதனால் இது இரண்டும் எப்படி நடக்குமோ அது போல
கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். பிறரை கோபமூட்டினால் அது சண்டையில் போய் முடியும். எப்பொழுதும் கோபப்படுகிறவர்கள் இருந்தால் கூட அந்த கோபத்தை தணிக்க முயற்சிக்க வேண்டும். கோபத்தை தூண்டிவிடக் கூடாது. அமைதியா இருக்கிறவர்களை கோபமூட்டும்படி பேசக்கூடாது. அப்படி பேசினால் சண்டை வரும். அதனால் கோபம் மூட்டுதல் என்பது தவறான செயல். அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நன்கு கற்றுக்கொள்வோம். அதாவது ஒரு சண்டை நடக்கிறது என்றால், ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்தில் சண்டை நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் கோபமூட்டுதலே. கோபமூட்டினால் சண்டை பிறக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலேயும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டக்கூடாது. அமைதிப்படுத்த வேண்டும். ஒருவர் கோபமாக இருந்தாலும் அவர்களை சாந்தப்படுத்தவே முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது சண்டை வராமல் தடை செய்யப்படும். அந்த இடம் சமாதானம் உள்ளதா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கோபமூட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருந்தால் நாம் ஒரு இடத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும். எந்த இடத்திலும் பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அல்லது யாரையாவது கோபமூட்டும் வார்த்தைகளை பேசி கோபமூட்டி சண்டையில் போய் முடியும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டும். பிறரை சமாதானப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் இருக்கும் இடத்தில் சண்டைகள், கோபங்கள் வராதபடிக்கு நாம் நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும். அப்படியாக பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அதைதான் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சுபாவம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் நடப்போம். சகல ஞானங்களையும் கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். அவருடைய ராஜ்யத்தில் சேரும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.